எவ்வளவு ஃப்ராட் பண்ணி இருக்கிறீர்கள், எவ்வளவு தில்லுமுள்ளு செய்திருக்கிறீர்கள். அந்த ஜாக்கு தண்ணிலை விளக்கம் அந்த சீடியை நீங்கள் பார்க்க வேண்டும். அதை பரப்ப போறோம். அது முக்கியமான ஆட்களுக்கு என்று இருந்ததை மாற்றி இவங்க எப்படிப்பட்ட கீழ்த்தரமானவர்கள், எவ்வளவு கேவலமானவர்கள் என்பதை அம்பலப்படுத்த போறோம். அது மாத்திரம் இல்ல, பண விஷயம் மட்டும் நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு பண விஷயத்துல. அதெல்லாம் அந்த சீடியில பாருங்க. அடுத்து என்ன? ஒழுக்க வாழ்க்கையில இங்க வந்து மக்களுக்கு என்ன ஆதாரம் காட்டினாய்? குர்ஆனை ஹதீஸை பேசக்கூடியவருடைய நாவிலே எதற்கு இப்படிப்பட்ட ஈரத்தனமான வார்த்தைகள் இருந்தது? இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். எந்த முஸ்லீமுடைய நாவியாலும் கரத்தாலும் அவன் பிற மனிதர் பாதுகாக்கப்பட்டவர், அவன் தான் உண்மையான முஸ்லீம். அத பாருகிறா 10/3/2004 தாமுக அலுவலகத்திலே என்னை வெட்டுவதற்கு ஆதரவு யாரு? உடைய கரத்தால் யாரா பாதுகாக்கப்பட்டா? என் கண் முன்னாலே 2 இந்து சகோதரர் வெட்டப்பட்டான். அதான் உண்மை. ரத்தத்தை ஓட்டினாயே. தாத்தாஜாவின் தலைவனே, நீ இன்றைக்கு நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில ஆடியோ கிரேடாக் போட்டு இருக்கலாம். உன்னிடத்திலே காசு வாங்கக்கூடிய சில காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான் நாளை மறுமை நாளை வரமாட்டான். நிச்சயமாக இந்த ரஃபீக் நாளை நான் நீதிமன்றத்தை அல்லாஹ்வுடைய மன்றத்தில் எதிர்த்து வழக்காடினால், அவர்களே உங்களுக்கு 70 மட தண்ணி அல்லாஹ்விடத்தில் இருந்து மறந்துவிடாதீர்கள். நினைத்துக் கொண்டாய ரத்தம் போட்டுவது உன்னுடைய கரத்தால் எந்த முஸ்லீம் பாதுகாக்கப்பட்டான்? இல்லை. ஒரு மனிதனாகி வாழ வைத்திருப்பாயா? சொல்லப்படான். தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் கலவரத்திற்கு காரணமாக நீ இருந்தா என்று சொல்லி இந்த சகோதரி இப்ப சொல்லும்போது எனக்கு தேவசிகள் தெரியும். உண்மையிலே இருக்கு தெரியாது. இல்லை என்று சொன்னால் இவனையெல்லாம் தலைவர்கள் நான் ஒரு மணி வைத்துக் கொள்ள மாட்டேன். ஆயுத கலாச்சாரம் கூடாது என்பதை சத்தியத்தை 1400 ஆண்டுக்கு முன்னால் போதித்த அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கத்திலே இப்படி ஒரு இழிவாக இருந்திருக்கிறான் நினைக்கின்ற பொழுது அல்லாஹ்வை அப்புறப்படுத்திருக்காக நீங்களாம் அல்லாஹ்விடத்தை நன்றி சொல்ல வேண்டும். இது அல்லாஹ்வின் எதிரியார்களே. இந்த மேடையிலே எப்படிப்பட்ட மேடை இது? இந்த இடத்தில் எப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் அந்த மனிதர் போதித்திருக்கிறான். மாறாக இங்கே நின்று கொண்டு ரசூலை பற்றி, ரூபாய்களை பற்றி, இன்னும் இந்த ஜாக்கில் இருக்கக்கூடிய அருமை திராயங்களை பற்றி இப்படி புறம்பேசி விட்டு போயிருக்கிறாயே. நாங்கள் ஒன்றும் பின்வாசல் வழியாக வரவில்லை. நீங்க எல்லாம் புறவாசல் வழியாக வரியா? வந்து பாரு. புறவாசல் வழியாக வந்து பாரு. யாரு? புறவாசல் வழியாக வரவில்லை. உன்னை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு ஆற்றல்களுக்கு உண்டு. நான் இப்பவும் சொல்கிறேன். இங்க நிற்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய மாற்று மத சகோதர சகோதரிகள், மாற்று ஜமாத்தை சேர்ந்தவர்கள் கைகொட்டி சிரிக்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் சில விஷயங்களை அடக்கி வாசித்துக் கொண்டு போகிறேன். திண்ணை தோழலாம். யாரு திண்ணை தோழர்கள்? வரலாறு தெரியுமா? படிக்கும் பார். அப்படி சூழலுடைய வாழ்க்கையை பார்த்தார். அவர்களோட ஒப்பிடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீங்கெல்லாம் திண்ணை தோழர்கள் போஸ்டர் போட்டு ஒட்டிக்கிட்டு, அப்ப திண்ணை தோழர் யாருக்கிறார்? தோழர்கள் யாரு? அடுத்த மையாசை அவகரிச்சு உட்கார்ந்து இருக்க அவன் தான் போட்டு நபியா? அவன் தான் தலைவனா? இவரோட கொடுமை தெரியுமா? விசாரணை நடக்கு மரிய ஜாதி மதிப்புக்குரிய உதவி காவல் ஆணையர் மரிய ஜாதி முன்னாடி கேட்கிறாங்க, நீங்க வந்து இப்போ தனியா தான் அமைப்பு வச்சிருக்கீங்க, ஜாக்ல கிடையாது. இல்லையா, நான் இப்ப ஜாக்ல இருக்கேன் அப்படின்னு. யாரு? நபி மேலப்பாளைய லோக்கல் நபி சொன்னாரு. பொய்களை சாட்சி 10 பேருக்கு கொடுக்கிறேன் என்றால் எந்த மேடையிலும் பேசவில்லை. அன்பார்ந்த சோழர்களே, எந்த கேசட்டிலும் பேசவில்லை, எந்த ஜுமாவுடைய மேடையிலும் பேசவில்லை. தங்களை தூய்மையானவர்கள் சஹாபாக்களுக்கு ஒப்பானதாக கருதி அடுத்தவரை மட்டம் தட்டி ஒண்ணுமில்லாமல் ஆட்சி நினைக்கும் பொழுது அவருடைய தூய்மை தன்மை லட்சணத்தை வெளிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். சைஃபுல்லா ஹாஜா என்பவர் சட்டக்குறைய ஒரு 10,000 ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார். அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்தால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருந்தால், இன்றைக்கு மாநிலத்தில் துணைத் தலைவராக இருக்கிறார். இவருக்கு இந்த சம்பளம் வெளிநாட்டில் இருக்கிற அமைப்பின் மூலம் வருகிறதா இல்லையா? முதல் கேள்வி. எங்களின் மூலம் வருகிறது என்று பகிரங்கமாக சொல்கிறோம். எங்களின் மூலம் வருகிறது. எப்படியாவது அவருடைய குடும்பம் நடக்கட்டும், அவரை பற்றி பேச வேண்டாம் என்றால் நம்முடைய தலைவர். அவரை பற்றி பேச வேண்டாம், எப்படியாவது குடும்பம் நடக்கட்டுமே என்றார். நாங்கள் இதுவரை பேசவில்லையே. அமைப்பை அழிக்காமல் விடமாட்டேன். உளவுத்துறை அதிகாரிகளை குறித்துக் கொள்ளுங்கள். இனி போராட்டம் நடத்தியாவது இந்த ஜேஐகே இல்லாமல் ஆக்குவேன் என்றால் எப்படி விட முடியும்? ஒரு தனி மனிதன் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை திரட்டி நாயகத்தில் அல்லாஹ் அக்பர் என்கிற முழக்கத்தோடு ஒரு அமைப்பை இல்லாமல் ஆக்குகிறேன் என்ற அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நாட்டில் நரம்பில்லாமல் பேசுகிறான் என்றால் எப்படி அனுமதிக்க முடியும்? இந்த நாட்டில் யாருக்கும் அமைப்பு நடத்த உரிமை இல்லையா? இந்த நாட்டில் யாருக்கும் ஏகத்துவத்தை சொல்வதற்கு உரிமை இல்லையா? தன்னை அபூஜகல் என்று பிரகடனப்படுத்துகிறார். செயல் அப்படித்தானே இருக்கும். சைஃபுல்லா ஹாஜா வெளிநாட்டில் இருந்து பகிரங்கமாக குற்றம் சுமத்தி சொல்கிறேன். இல்லை என்று மறுப்பதாக இருந்தால் இதே மேலப்பாளையத்தில் சைஃபுல்லா ஹாஜா நான் வெளிநாட்டில்
ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். இது முதலாவது குற்றம். இதை முதலாவது நாங்கள் சுமத்துகிற குற்றம். வெளிநாட்டு தொடர்பு கள்ளத்தனமாக உங்களுக்கு உண்டு. இரண்டாவது, அனைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2000 ஆரம்பிக்கப்பட்டது. வெளிநாட்டினுடைய உதவி, வெளிநாட்டு அமைப்பினுடைய உதவி நீங்கள் வாங்கவே இல்லையா? இலங்கையில் இருக்கிற ஜம்மியத்து சபா என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பை நடத்துகிறார் என்னுடைய நெருக்கமான நண்பர் மிஸ்டர் ரஷீத் என்று சொல்லப்படுகிற ஒரு மௌலவி. அவரிடமிருந்து 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கமாக ஒரே தொகையாக ஒரே நாளில் மேலப்பாளைய பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பள்ளி கட்டுவதாக வாங்கி வந்தீர்களே பாதிகளே, அந்த பள்ளி எங்கே? இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கே அந்த பள்ளி? எங்காவது ஒரு கூட்டத்தை நாங்கள் பேசியிருப்போமா? எங்காவது ஒரு இடத்தில் இந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருப்போமா? நாங்கள் பள்ளி கட்டினால் 10% கமிஷன் அடிக்கக்கூடிய கூட்டம் என்று பேசுகிறீர்கள். அல்லாஹ் அறிவான். கமிஷன் ஒன்றில் நீங்கள் வாங்கி தந்திருக்க வேண்டும், அல்லது வாங்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும், அல்லது கொடுத்த நபராவது உங்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். மூன்றும் இல்லை. பள்ளி கட்டுகிறார், கமிஷன் அவர்களுக்கு வருகிறது. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன். பள்ளிக்கு வாங்கிய பணத்தில் பள்ளியே இல்லையே பாதிகளே, அமைப்பினுடைய பணம் அல்லவா அது? அது போகட்டும். திருப்பூர் கோவை மாநகரத்தில் இருக்கிற திருப்பூர் மாவட்டம் அருகில இருக்கிறது ஒரு பகுதி, மங்களம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒரு பள்ளி வாங்கி முழுக்க முழுக்க குவைத்தினுடைய நிறுவனத்திலிருந்து வாங்கி கட்டப்பட்ட பள்ளியா இல்லையா?